ஹலோ ஆல், ஆர்ஆர்பியோடைய சீசன் தொடங்கியாச்சு. ஸோ எக்ஸாம் ஏற்கனவே என்டிபிசி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கத்து போட்டும். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தான் இது. அடுத்த வருஷத்தோடைய ஆர்ஆர்பி ஏஎல்பியும் எப்போ வரப்போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ இது ஒரு சீரீஸ் ஆஃப் கோர்வை மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். இதுதான் எப்பயுமே ஆர்ஆர்பியோட ப்ராசஸ். முதல்ல அஃபிஷியல் கவர்மெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது விடுவாங்க. என்ன விடுவாங்க? லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இந்த தடவை வந்திருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டீஸ் தான். அந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் 2ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,127 வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றப்ப 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. அது என்னன்றது நான் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். நோட்டிபிகேஷன் இப்ப இல்ல, 2 மாசம் கழிச்சு தான். ஷார்ட் நோட்டீஸ் எப்பயுமே ரொம்ப முன்னாடியே விட்டுருவாங்க. 2 மாசம் கழிச்சு தான் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. எக்ஸாமுமே இந்த வருஷம் கடைசியில தான் இருக்கும். ஸோ அதனால நல்ல டைம் இருக்கு. ஏஎல்பி எக்ஸாம்ல படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு நல்ல டைம் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல ரயில்வே எக்ஸாம்ஸ் இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்கனாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ அந்த வகையில உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எப்பன்னு இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 15/5/2026 நோட்டிபிகேஷன் வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜூனுக்குள்ள இந்த நோட்டிபிகேஷன் முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சார், உண்மையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சேனல்ல 2026க்கான ரயில்வே நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அப்போ கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பல. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வேகன்சியே லோகோ பைலட் தான் சொன்னாங்க. நாங்கள் ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ள அனலைஸ் பண்ணி அதை வேகன்சியை பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃப்ட் பிப்ரவரியில் ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள நமக்கு வரல. ஆனால் ஷார்ட் நோட்டீஸ் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போறதா சொல்லியிருக்கு? மே மாசத்துல நோட்டிஃபிகேஷன் வரப்போறதா சொல்லியிருக்கு. ஸோ என்னன்னா இந்த ஆர்டர் ஃபாலோ ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் எக்ஸாக்ட் டேட்ல உங்களுக்கு வரல. அது ஒரு பேக்ட்ராப் தான். பட் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வருதுன்றதே நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கரெக்டா? அப்போ அந்த வகையில் 2027ல இந்த இடத்த டிக் பண்ணிடலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த வகையில் இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடலாம்? டிக் பண்ணிடலாம். இது இல்லாமல் இதுக்கப்புறம் என்னென்னலாம் சார் வரும்? அவங்க சொன்ன மாதிரி டெக்னீஷியன், மறுபடியும் செக்ஷன் கண்ட்ரோலர், மறுபடியும் ஜேஇ, மறுபடியும் பாராமெடிக்கல், மறுபடியும் என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், அதுக்கப்புறம் குரூப் டி. இது எல்லாமே வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இது சும்மா வந்தது கிடையாது. அப்போ இது கண்டிப்பா அடுத்த வருஷமும் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. இப்பதான் ஏஎல்பி எக்ஸாம் எழுதி முடிச்சாங்க, ஜேஇ எழுதி முடிச்சாங்க, செக்ஷன் கண்ட்ரோலர் முடிஞ்சுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ என்னடா நடந்துட்டு இருக்கு? என்டிபிசி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே குரூப் டி நடந்து முடிஞ்சுது. இந்த குரூப் டிலாம் ரொம்ப பழசு. இந்த பழசை விட்டுருவோம். இந்த குரூப் டி இதுக்கப்புறம் நடக்கும். கரெக்டா? இந்த குரூப் டி இதுக்கப்புறம் நடக்கும். இந்த குரூப் டி தான் 2024ஓட கடைசி எக்ஸாம். அப்ப 2024 சைக்கிளோடைய கடைசி எக்ஸாமே உங்களுக்கு 2026ல தான் நடத்தினாங்க. ஏன்னா நிறைய டிலேஸ் இருந்தது எக்ஸாம் நடத்துறதுல. இப்ப இந்த 2025ஓடைய சைக்கிள்ல நடத்தப்பட வேண்டிய ஏஎல்பி, ஜேஇ, செக்ஷன் கண்ட்ரோலர், என்டிபிசி வரைக்குமே 2026ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சுட்டாங்க. கரெக்டா? ஸோ நல்ல விஷயம். அப்போ 2026ஓட செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான ஜிடி எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் 2026 சைக்கிள் ஆரம்பிச்சு இந்த ஏஎல்பி, டெக்னீஷியன், செக்ஷன் கண்ட்ரோலர் இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆஸ்பரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வேலாம் வருஷம் எக்ஸாம் நடத்த போனான்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2019ல நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரியா? ஐ மீன் 2024ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2019ல, அதுக்கு முன்னாடி 2015ல. இந்த மாதிரி 4 அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாமே நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரயில்வேஸ். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா இப்ப அந்த முறையிலிருந்து வெளியே ஆப்பர்ச்சுனிட்டி வருஷம் போகட்டும், நம்ம பல்கா எக்ஸாம். ஏன்னா அடி வாங்கிட்டான் பயங்கரமா. 2019 வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு வேகன்சியே. அப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவனுங்களே கோடி கணக்கில் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களால அக்யூமுலேட்டே பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் இனிமேல் வருஷம் எக்ஸாம் நடத்துறோம் முடிவு பண்ணி தான். கம்மியான வேகன்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தடவைலாம் நம்ம என்டிபிசியே ரொம்ப கம்மி தான் வேகன்சி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வருஷம் எக்ஸாம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ ஏஎல்பி பத்தி தெரியாதவங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் சொல்றேன்.
ஏஎல்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ரயில்வே, நம்மளுடைய சதர்ன் ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்சி, 250 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 250 வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். இல்லை எனக்கு எங்கேயாவது ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நார்த்துக்கு நான் போகிறேன், நார்த் ஃப்ரான்டியருக்கு போகிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் தான். பட் நம்ம ஊர்லேயே வேலை பார்க்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சதர்ன் ரயில்வேக்கு போடலாம். எந்த ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க, நம்ம ஊருக்குள்ளே தான் வேலை இருக்கும். சரியா? அடுத்து இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அதாவது எஸ்எஸ்எல்சி 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ எதுல, ஃபிட்டர்லையோ எலக்ட்ரீஷியன்லையோ இன்ஸ்ட்ருமெண்ட்லையோ மெக்கானிக்லையோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேட்டகரியில ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரி சார், நான் 10th முடிச்சிருக்கேன் ஆனா இது முடிக்கல, அப்ப வேற என்ன சார் பண்ணலாம்? 10th முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் படி அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும். எந்த ட்ரேட்ல? இங்க சொல்லப்பட்டிருக்கிற ட்ரேட்ல. அதாவது ஐடிஐ முடிக்கலனாலும் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும். சரி, இதுவும் எனக்கு கிடையாது சார், இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கலா என்கிட்ட இது குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகே, மூணாவது பார்ப்போம். மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எஸ்எல்சி இது இல்லாம டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எது இதுல? மெக்கானிக்கல்ல, எலக்ட்ரிக்கல்ல, எலக்ட்ரானிக்ஸ்ல, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல 4 கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் அதாவது மெக்கு, ட்ரிபிளி, இசிஇ இல்ல ஆட்டோமொபைல், இந்த 4 தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது, ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 4 இன்ஜினியரிங் டிசிப்ளின் எது நம்ம பார்த்தோம்ல, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4 டிசிப்ளின்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே வந்து அலௌடு உண்டு. இதுதான் வந்து நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எதை பொறுத்த வரைக்கும், ஏஎல்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, எப்போ எக்ஸாம்னு பார்த்தாச்சு, ஐ மீன் எப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பற்றி நம்ம படிக்க போகிறோம் அடுத்து. ஐ மீன் சொல்ல போகிறேன் நான். ஏஜ் லிமிட் ரொம்ப சிம்பிள் தான். மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசு அப்படின்றது வயது வரம்பு. இது யாருக்கு அப்படின்னா யூஆர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இல்லை சார் நான் வந்து ஓபிசியில் வரேன் அப்படின்னா, நீங்கள் ஓபிசியாக இருந்தாலும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த சர்டிஃபிகேட்டோட பேர் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ சார் நான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே தான் அப்ளை பண்ணணும். 2026 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் ஃபைனான்சியல் இயர் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா ஏப்ரலில் ஒரு 2 வாரத்தில் வந்துடும். அப்படி இல்லைனா ஏப்ரலுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா கூட மேலே நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஓபிசியில் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் 33 வயசு வரைக்கும் உங்களால் எழுத முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 30 வயசுக்குள்ளே இருந்தால் தான் எழுத முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எஸ்சிஎஸ்டிக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது. 5 வருஷம் வரைக்கும் லிமிட், ஐ மீன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. 30+5 which is 35 இயர்ஸ் வரைக்கும் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். சரியா? ஸோ வயது வரம்பு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாமோட ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். CBT 1, CBT 2, CBAT அப்படின்னு ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் அப்படின்னு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். மேக்ஸில் 20 கொஸ்டின், ரீசனிங்கில் 25 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸில் 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின். இப்படி தான் நாங்களும் நம்பணும். ஆனால் இந்த தடவை ஒரு பெரிய ட்விஸ்டாக வச்சான். ஏஎல்பி எக்ஸாமில் என்ன பண்ணான், உங்களுக்கு மேக்ஸையும் ரீசனிங்கையும் மட்டும் சேர்த்து 65 கொஸ்டின் கேட்டான். ஜிஎஸ்சியும் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து வெறும் 10 கொஸ்டின் தான் கேட்டான். இது வந்து எல்லா ஷிஃப்ட்லையுமே தொடர்ந்து இருந்தது. நாங்கள் கூட ஒரு ஷிஃப்ட்டில் தான் இப்படி ஆகும்னு நினச்சோம். பட் இது ஒரு மேஜர் பேட்டர்ன் சேஞ்சா, ஏஎல்பினுமே இப்படி தான் கேட்க போறானா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? இது இல்லாமல் உங்களுக்கு அடுத்து இந்த CBT 2 அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பார்ட் வரப்போகுது. இந்த பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் மார்க்காக இருக்க போகுது. இது இல்லாமல் ட்ரேட் ரிலேட்டட் பேப்பரும் இருக்கும். இந்த ட்ரேட் ரிலேட்டட் பேப்பரில் 75 கொஸ்டின் கேட்பாங்க, 60 நிமிஷம் டைமு. இது ஒரு குவாலிஃபையிங் நேச்சரில் இருக்கக்கூடிய பேப்பர் தான். அதனால ட்ரேடு வந்து ரொம்ப பயங்கரமாக படிக்கணும் அப்படின்லாம் நினைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு சொல்ல போனால் இந்த CBT 2 பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம CBT 1 எழுதுவோம், அதுக்கு நம்ம ரெடி ஆகும். அதுக்கப்புறம் இந்த CBT 2க்குலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படி ஸ்பெஷலைஸ்டாக நிறையா வீடியோஸ் அடுத்தடுத்த செஷனில் போடுறேன். 3வது ஸ்டேஜ் பேர் CBATன்னு சொல்லுவோம். இந்த CBAT ஏஎல்பிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பீடை டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான். இதை பற்றியும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம தரவா பார்ப்போம். சரியா? இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஏஎல்பியில் A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். A1னா என்ன, கண்ணு 6/6 தெரியணும். அதாவது கடைசியிலேருந்து முன்னாடி லைன் வரைக்கும் தெரியணும் உங்களுக்கு கண்ணாடி போடாமலே.
நோ கிளாஸஸ் அலவுட். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்ரேஷனும் கண்ணில் பண்ணியிருக்க கூடாது, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், கண்ணு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ஏஎல்பி ஆக முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா நமக்கு நிறைய அதர் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையும் பட வேண்டாம். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்களை பற்றி பார்த்தோம். ஜாப் நேச்சர் அப்படின்றப்போ ரொம்ப சிம்பிள் தான், ஜாலியாக ட்ரெயின் ஓட்டுற வேலை தான் உங்களுக்கு ஏஎல்பி. என்னதான் வந்து ஷிஃப்ட்லாம் இருந்தாலுமே அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலவன்ஸ் உண்டு. நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் உண்டு. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாலியாக சேலஞ்சிங்காக வேறு ஊரில் போய் தங்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் பட்சத்தில் ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு குரூப் டி எக்ஸாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரப்போகுது ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே. இந்த ஏஎல்பிக்கும் குரூப் டிக்கும் ஒரே சிலபஸ் தான் டயர் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து செஷன் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் என்டிபிசி முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போவோம். ஏஎல்பிக்கு வேறு என்னென்ன மாதிரியான செஷன் வேணும், எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ எஸ், இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஒன்ஸ் அகைன் ஏஎல்பி யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யூடியூப்பில் அதுக்கேற்ற மாதிரி செஷன் கொண்டு போகலாம். சரியா? தேங்க்யூ கைஸ், see you all, டாட்டா, பை பாய்.